செடியும் கொடியும். இயேசுவானவர் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் திராட்சை பயிரிடுதல் மக்களின் வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் ஒரு முக்கியமான விவசாயமாகும். திராட்சை பழங்களிலிருந்து ரசத்தை தயாரிக்கும் ஆலை கல்லால் அல்லது மரத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் காலால் பழங்களை அழுத்தி மிதித்து ரசத்தை எடுத்தனர். இன்னமும் ஆலை மாதிரிகளை நாம் எருசலேமில் காணலாம். வேதாகமத்தில் 3 விதமான திராட்சை செடி பற்றி சொல்லப்பட்டுள்ளது. கடந்த காலத்து திராட்சை செடி. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எசேக்கியேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. இஸ்ரவேல் மக்களிடம் கனிதரும் வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் அவர்களோ இயேசுவின் காலத்து கனி காணப்படாத அத்தி மரத்தைப் போல சாபமானார்கள். மார்க்கு 11:12 முதல் 21. நம்முடைய கனிகளால் தான் நாம் அறியப்பட முடியும். எவ்வளவு காலத்திற்கு முன்னால் நாம் ஒரு நபரை கர்த்தருடைய நீதிக்குள்ளாக வழிநடத்தினோம்? சிந்திப்போம். எதிர்காலத்து திராட்சை செடி. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்கள். உலகின் அறுவடை காலமாகிய கடைசி நாட்களில் புறஜாதியாராகிய கர்த்தருடைய சபை கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுவதை குறிக்கிறது. அந்த நாளிலே நாமும் நீதிமான்களோடு காணப்பட நீதியும் அன்பும் செய்து வாழ்வோம். நிகழ்காலத்து திராட்சை செடி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். கர்த்தரில் நாம் வாழ்ந்தால் கனி கொடுப்போம். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரில் அன்பு கூர்ந்தால் நாம் மனமகிழ்வோம். நாம் அவரோடு ஐக்கியமானால் நாம் யாருக்கும் எக்காலத்தும் பயப்பட மாட்டோம். கர்த்தரோடு நாம் ஒன்றாய் இருக்கும்போது மெய்யான திராட்சை கொடியாக பயன் தரும் கனிகளை தருபவராக மாறுவோம். ஆவிக்குரிய வாழ்விலே நம் முன்னேற்றத்திற்கு தடையானவைகளை ப்ரூனிங், அதாவது கத்தரித்து, கடினமான சோதனைகள் மூலம் நம்மை விட்டு அகற்றி விடுகிறார். நம்முடைய வாழ்வில் சில நண்பர்கள், சுற்றத்தார் இடையிலேயே நம்மை விட்டு பிரிந்து செல்வது நமக்கு மனம் மற்றும் பொருள் கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களால் நமக்கு ஆவிக்குரிய வாழ்வில் சறுக்கல் ஏற்படாமல் காப்பாற்றப்பட்டிருப்போம். யாருக்கு தெரியும்? கிறிஸ்துவுக்கு முன் 1720 யோசேப்பும் கிறிஸ்துவுக்கு முன் 1055 தாவீதும் வாழ்க்கையிலே மிகவும் மோசமான கடினமான சந்தர்ப்பங்கள் வழியே கடந்து சென்றார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு விடவில்லை. நாம் அவரில் நிலைத்திருந்தால் முற்றிலும் ஜெயங்கொள்ளுவோம். கனிதரும் செடி என்றாலே ஆசீர்வாதம்தான். சங்கீதம் 133. இஸ்ரவேல் நாட்டிலே குழாய்கள் மூலம் தண்ணீர் வருவதற்கும் முந்தைய பண்டை காலத்திலே எர்மோன் மலை மிகவும் விசேஷமானது. பனிப்பொழிவு அதிகம் பெரும் மலை ராஜ்யம் ஆகும். எனவே இந்த மலையை சுற்றிலும் மற்ற இடங்களை காட்டிலும் அதிகமான விளைச்சல் இருந்ததாக கூறப்படுகிறது. பனி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 1707 யாக்கோபு தன்னுடைய மரணப்படுக்கையிலே யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது கனிதரும் செடி என்றும், யூதாவை ஆசீர்வதிக்கும் போது நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அன்றே இயேசு கிறிஸ்துவை முன்னறிவித்தானே. இயேசு கிறிஸ்து நம்மையெல்லாம் மீட்டு தன்னோடு ஒன்றாக்கி, அதாவது கொடிகளாக்கி ரட்சித்தாரே. நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர் சொல்லி போயிருக்கிற பிரதான கட்டளையை மத்தேயு 28:19-20 வசனங்கள் சிரமேற்கொண்டு சுவிசேஷம் சொல்லி இன்னமும் 1000 கொடிகள் திராட்சை செடியில் இணைக்கப்பட உழைப்போமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமேன்.